Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு விட்டட் விளாக்ஸ் அண்ட் நான் உங்கள் கார்த்திக். நம்ம லாஸ்ட் வீடியோவில் கார்டியோ எக்கோ பார்க்கில் ஒரு சூப்பரான மார்னிங் வாக் போயிருந்தோங்க. அங்கே உள்ளார போயிட்டு நம்ம அங்கே இருக்கிற ஹிமாலயன் வியூஸ் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணோம். செம்ம வியூஸ் அதுக்குள்ளார இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் உத்தரகாண்டில் இருக்கிற ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் ஹில் ஸ்டேஷனான முசோரிக்கு போக போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கோம். இதுக்கும் அதே சேம் பஃபெட் சிஸ்டம் தான். ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதே தான். புதுசாக என்ன இருக்குன்னு தெரியல, போய் பார்க்கலாம். ரெடியா? போகலாம் வா. சேம் அதே கிளப் மகிந்திரா ஹோட்டல். 3 days இங்கே தாங்க ஸ்டே பண்ணியிருக்கோம். நாளைக்கு மார்னிங் தான் இங்கே கிளம்புவோம். சேம் நேற்று பார்த்தா அதே கட் ஃப்ரூட்ஸ், வாட்டர்மெலன், மில்க், ஸ்ப்ரவுட் ஐட்டம்ஸ், சட்னீஸ். இட்லி இல்லையா அன்றைக்கி? மைசூர் போண்டா, கோவா மசாலா, கோபி பராத்தா, ஆலு மட்டர், பூரி, வெஜிடபிள் தாலி, லைவ் குக்கிங் வரவிட்டு, சாட்டட் கார்ன், cheese ball, pineapple cake. இந்த இடத்துல எல்லாமே சேம் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட். பிரெட், மஃபின்ஸ், ரசம், tea, coffee, pancake, boiled egg, சிக்கன் சொல்லாமல் அவ்வளோதாங்க. ஃபுல்லாகவே எல்லாமே பார்த்தாச்சு. போய்ட்டு சாப்பிட ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃப்ரூட் சாலட் சாப்பிடும். சாஃப்டாக இருக்கா? சாப்பிட பூரி மசாலா, சீஸ் பால், கார்ன், ஆலு பராத்தா. டேஸ்ட் பண்ணி பார்த்துருமா? டேஸ்ட் எல்லாம் ஓகே, பட் பூரி ரொம்ப ஹார்டாக தெரியும். இது சாப்பிட்டுட்டு பார்க்கலாம். இவருக்கு இதுதான் போகலாம். இது நார்த் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப வெரி ஃபேமஸ். அது
இது நிறைய இடத்துல வந்து அதை பார்க்கலாம். நிறைய ஹோட்டல்ஸ் வந்து இது ஒரு மெனுவாகவே வச்சுருக்காங்க. இது நார்மல் அம்பூர் சட்னி, இட்லி, வடை, சாம்பார் சட்னி. இது வந்து மைசூர் போண்டா. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஃபைனலாக ஒரு டீ சாப்பிட்டு கிளம்பலாம். ஓகே, நம்ம சாப்பிட்டு முடிச்சு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம முசாரி போயிட்டுருக்கோம் வண்டியில். சரிங்க, நம்ம இப்போ வண்டியில் போயிட்டு இருக்கிறப்போ வந்து நம்ம இந்த முசோரி பற்றின ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரியை பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு இந்த முசோரிக்கு ஏன் அந்த நேம் வந்து சொல்லிட்டு பார்த்துடலாம். நாம் பார்த்துட்டு இருக்க இந்த பிளான்ட் பேர் தாங்க மன்சூர் ஷப். இதோட அதர் நேம் பார்த்தீங்கன்னாக்கா மசூரி பெரி அண்டு வந்து டேனஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இது அதர் நேம்ஸ் இருக்குது. இதில் இந்த மசூரி அப்படிங்கிற நேம் வந்து ஹிந்தியோட நேமுங்க. நாளடைவில் இந்த பிளான்ட்டோட நேம் தான் வந்து இந்த இடத்துக்கு முசோரின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டா நம்மளால் நம்ப முடியுது. பட் அதுதாங்க உண்மை. முசோரி குயின் ஆஃப் ஹில்ஸ். இங்கே இருக்கிற கூல் கிளைமேட்டுக்காக இந்த இடத்த தேடி வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. முதலாக இந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டது வந்து 1820s தாங்க. இந்த பீரியட் கேட்டோன்னு தெரியும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு யார் வந்திருப்பாங்க. வேறு யாரும் இல்லைங்க. பிரிட்டிஷ் ஆர்மியை சேர்ந்த ஒருவர் தான் முதலாக இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வேறு யார் இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம பழங்குடியின மக்கள் தாங்க இந்த இடத்துல வச்சுட்டு வந்திருக்காரு. முதலாக 1820s இந்த இடத்துக்கு வந்தவர் பேர் வந்து தான் கேப்டன் ஃப்ரெட்ரிக் கிங். இவர் தாங்க முதலாக இந்த இடத்துக்கு வந்தார். 1820s வந்து இவர் இந்த இடத்த வந்து ரீச் பண்ணார். இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆர்மியை சேர்ந்தவர். இங்கே வந்துட்டு இவர் வந்து இந்த இடத்துல வந்து சூப்பரான ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணார். இவர் இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஆர்மி பீப்புள் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. அப்புறமா வந்து இந்த முசோரி வந்து காலப்போக்கில் வந்து ஒரு பெரிய வந்து நிறைய மக்கள் வந்து அந்த காலத்தில் வந்து வரதுக்கு வந்து இவர் ஒரு அடித்தளம் போட்டு வச்சுருந்தாங்கன்னு சொல்லலாமே. நாளடைவில் முசோரியில் மக்கள் பாப்புலேஷன் வந்து ரொம்பவே அதிகமாகிறத இந்த இடத்துல சர்ச் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்கூல், காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பிரிட்டிஷ் காலத்தோட ஆர்கிடெக்சரான வந்து சூப்பரான பில்டிங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து வர ஆரம்பிக்குது. சர் ஜார்ஜ் எவரெஸ்ட் இவரை வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ரொம்பவே வந்து ப்ராமினென்ட் ஃபிகரான இவர் வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட 1830 1843 வரைக்கும் வந்து வாழ்ந்திருக்காரு. இவர் வந்து ஒரு பாப்புலரான சர்வேயர் அண்ட் ஜியோகிராஃபர். பிரிட்டிஷோடைய ஆர்மியில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலமாக வந்து இவர் இந்தியாவுக்கு ஜாயின் பண்ணி இங்கே வந்து இருந்தார். இவர் வந்து இந்தியாவோட குறிப்பாக வந்து நம்மளுடைய இந்த பார்டர் லைன்ஸ்லாம் வந்து சர்வே பண்ணதுக்கு இவர் பெரிதும் வந்து உதவி இருக்கார். இவருடைய நேமினுடைய நினைவாகவே வந்து இந்தியாவோட அந்த காலத்தில் கண்டுபிடிச்ச எவரெஸ்ட் மவுண்டனுக்கு இவரோட நேம் தான் அங்கே வச்சுருக்காங்க. இவர் இந்தியாவில் இந்த காலகட்டத்தில் முசோரியில் பெரும்பாலான நாட்கள் வந்து அவர் அங்கே தங்கியிருக்காருங்க. இன்னமும் வந்து அவர் வாழ்ந்த வீடு வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இவர் இங்கேருந்து தங்கி இந்தியாவோட பார்டரில் இருக்கிற சர்வே அண்ட் ஜியோகிராஃபி ஒர்க்கு இந்தியாவுடைய எல்லையை வந்து தீர்மானிக்கிறதுல வந்து பெருமளவு வந்து இவர் வந்து வேலை பார்த்துருக்காருங்க. சரிங்க, ரொம்பவுமே வந்து ஹிஸ்ட்ரியை சொல்லி போர் அடிக்க வேணாம். நம்ம கர்நாடகாவிலேருந்து முசோரிக்கு வந்து கிட்டத்தட்ட 38 கிலோமீட்டர்ஸ் வந்து இப்போ தான் நம்ம வந்து பாதி தூரம் வந்திருக்கோம். நம்ம அப்படியே வந்து அப்படியே நம்ம இந்த ஹிமாலயன் வியூஸ் எல்லாமே பார்த்து ரசிச்சுட்டே வந்து அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம். நாம் இப்போ முசோரி கிட்டத்தில் வந்து வந்தாச்சுங்க. இங்கே இருக்கிற லேண்ட்ஸ்கேப்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஹில்ஸ்லாம் வந்து இந்த தனி லைட் அப்படியே படம் வந்து நமக்கு பின்னாடி அப்படியே லேயராக வந்து ஹில்ஸை வந்து தெரிஞ்சிருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வியூஸ்லாம் பார்க்குறதுக்கு. முசோரி சிட்டிக்குள்ளே நம்ம வந்தாச்சுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த ஹில்ஸுக்கு மேலே வந்து இவ்வளோ பெரிய சூப்பராக வந்து கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ காசு வந்து நிற்கிது பாருங்கள். சூப்பராக இருக்கிற இடம் பார்க்குறதுக்கு. லிட்ரலாக இந்த ஊரை பார்க்குறதுக்கு நம்ம ஊர் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி தாங்க இருக்குது. பெரிய வித்தியாசம்லாம் வந்து எதுவும் தெரியல. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி தான் தோணுது. இந்த
கிட்டத்தட்ட சிட்டி கிட்ட நம்ம வந்து போயிட்டுருக்கோங்க. இது பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த ஊர் பழங்குடியின மக்கள் ட்ரெஸ்ஸு, அது ஒரு பாட்டிமா போட்டுட்டு போகிறாங்க பாருங்கள். முசோரி நேம் போர்டு பார்த்தாச்சுங்க, முசோரிக்குள்ளே வந்துட்டோம். ஹாய் கைஸ், 3 ஹவர்ஸ் ட்ராவலுக்கு அப்புறமா வந்து நம்ம ரீச் ஆகிட்டுங்க. நம்ம கனடாலேருந்து 10:30 கிளம்பணும். இப்போ மணி வந்து கரெக்டாக 1:30 ஆகிடுச்சு. இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் இருக்கிற கடத்தருக்கு போவோம்ல, அந்த மாதிரி தாங்க இருக்குது. மக்கள் நடமாட்டம் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்குது. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் வந்து அப்படியே நம்ம உள்ளே போயிட்டே இருக்கணும். 2 பக்கமாக வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கான ஏரியா வந்து நிறைய இருக்குது இந்த இடத்துல. கைஸ், நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா? இங்கே இருக்கிற எல்லா கடையோட நேம் போர்டு எல்லாமே வந்து பார்க்குற ஒரே பேட்டர்னில் இருக்குங்க. ஒரே கலர், ஒரே அந்த ஃபாண்ட்டு இதுதான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ஊரோட ரூல்ஸாக என்னன்னு தெரியல. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்க நீங்கள். எஸ், நம்ம வந்துருக்க இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முசோரியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். இந்த பேர் வந்து மால் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக வந்து ஷாப்பிங் சென்டர், நிறைய பர்ச்சேசிங் வரவங்க வந்து வரவங்க எல்லாமே வந்து இந்த ரோட்டில் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போவாங்க. இங்கேயே வந்து நல்ல வியூ பாயிண்ட் இருக்கும் ரைட் சைடில். இந்த ஒரு மால் ஸ்ட்ரீட்லேயே உங்களுக்கு எல்லா விஷயமும் இருக்குதுங்க. நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஷாப்ஸ் வந்து இருக்குது. அதுமாதிரி வந்து நீங்கள் ஃபுட் ஸ்டாலும் வந்து நிறைய போட்டிருக்காங்க. 2 பக்கமும் சைடில் வந்து அவ்வளோ ஃபுட் ஸ்டால் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸும் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து இந்த மால் ஸ்ட்ரீட் அழகாக நீங்கள் சுற்றி பார்த்துட்டே வந்து சூப்பராக வந்து இந்த ட்ராவல் பண்ணி உங்களுக்கு இருக்குங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டியான ஃபுட்ஸ்லாம் வந்து இங்கே கிடைக்குதுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஷாப்ஸும் வந்து ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் வந்து செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்க எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. ஆனால் சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம இந்த ஸ்ட்ரீட் மூலம் போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வரப்போ ஏதாச்சும் ஒரு கடையில் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அங்கே இருக்குது பாருங்க சிவா. இந்த ஒரு உத்தரகாண்டோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லாம் இந்த இடத்துல இருக்குங்க. கலர் கலராக வச்சுருக்காங்க. இந்த இடத்துல இங்கே ரிக்ஷா மாதிரி வச்சுட்டு அதை வந்து தள்ளிட்டு போகிறாங்க. இந்த மால் ரோடு பக்கத்துலேயே வந்து நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குங்க. கொஞ்சம் மேலே பார்த்தா தெரியும், ஹோட்டல் மயூர், ஹோட்டல் கிட்டன்ஸ், அது மாதிரி வந்து நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன ஃபுட் ஸ்டால்லாம் நிறைய இருக்குங்க. அந்த மோமோஸ் கடை, ஆலு, இந்த மாதிரி நிறைய ஃபுட் ஸ்டால் எல்லாம் வந்து நிறைய இந்த ரோடு. இந்த ஹோட்டல்ஸ்க்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சூப்பரான வியூ இருக்குங்க. ஸ்வெட்டர் கடைக்கு வந்துருக்கு. ஸ்வெட்டர்ஸ் இதெல்லாம் இருக்குது.
அந்த சைடெல்லாம் கடை இல்லையா? இல்லைங்க, இருக்கு இருக்கா? சும்மா அப்படியே போவோம் இன்னொரு வாட்டி. இந்த இடத்துல துர்க்கிஸ் ஐஸ்கிரீம்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். நீங்கள் நிறைய ரீல்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஐஸ்கிரீம் வந்து நம்ம வாங்க போனால் நம்மக்கிட்ட கொடுக்காம ரொம்ப நேரம் ஏமாற்றிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வாங்குவோமே, அந்த ஷாப் தாங்க. அங்கே நிறைய பேர் நின்றுருக்காங்க. இந்த இடத்துல தியேட்டர் இருக்க பாருங்கள். இங்கே பாரு ரெட் சினிமாஸ், ஏதோ ஹிந்தி படம் ஓடிட்டு இருக்கு போல இருக்கு. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே உனக்கு அங்கங்கே வந்து நிறைய ஸ்நாக்ஸ் கடைலாம் வச்சுருக்காங்க. சரிங்க, இந்த மால் ஸ்ட்ரீட்டோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துடலாமா? இந்த மால் ஸ்ட்ரீட்டு வந்து 19th செஞ்சுரியில் வந்து பிரிட்டிஷரால் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு இடம் தாங்க. அவங்க இந்த கூலான கிளைமேட்டுக்கு இங்கே வந்து தங்கியிருந்தப்போ வந்து அவங்க ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ட்ரீட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. இங்கே வந்து அவங்க ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு, இங்கே இருக்கிற நல்லா இந்த ஹில்ஸோட வியூஸ் வந்து நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கும், அப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான அந்த காலத்தில் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி வந்து அவங்க பிடிச்ச ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து நிறைய இது வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ இந்த டைமில் இங்கே ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது போலாங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து நிறைய வந்து ஃபுட்டு இது வந்து போட்டிருக்காங்க. நாம் இந்த ஸ்நாக்ஸ் கடையான வந்து அப்படியே வந்து ஸ்நாக்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே வந்து நம்ம இந்த மால் ரோடு வந்து கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு பிளேஸுக்கு வந்து போகிறோம். அங்கே வந்து மீட் பண்ணுறவங்கள